வணக்கம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருக்கடிகம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை என்னென்ன தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் தொகுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நோட்டு பாடம் வந்து உட்காந்துக்கீங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க திருக்கடிகம் அப்படிங்கிற இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள எதையுமே நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ இப்ப திருக்கடிகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 1 2 3 ஓகேங்களா? அப்ப 3 அப்படிங்கிறது 3 இந்த அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. திருக்கடிகம் அப்படின்னா குறிப்பிடக்கூடிய மருத்துவ பொருள் என்னன்னு கேட்பாங்க கேள்வி. சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கறது நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த உடலுக்கு இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ நம்ம உடல்நலமா இருக்கிறதுக்கு, அது போல நம்ம உள்ள நலம் அதாவது மனநலம் நல்லதா இருக்கிறதுக்கு இந்த திருக்கடிகத்துடைய பாடல்களை படிச்சாலே போதும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த திருக்கடிகம் நூலை எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லாதனார் அப்படிங்கிற மாதிரி பேரு எழுதி வச்சுக்கோங்க. திருக்கடிகம் நூலை எழுதுனது யாரு அப்படின்னா நல்லாதனார். இவரு பாயிரம் பாடுவதால் செருதோல் அடுத்த நல்லாதன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுகிறாரு. சோ இவரு வந்து என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா போர் வீரனா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. 2 பயன் சொல்லிட்டோம் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிறத பத்தி சொல்றது எது அப்படின்னா திருக்கடிகம். அதே போல இந்த திருக்கடிகத்தை நூல் எழுதினது யார் அப்படின்னா நல்லாதனார். இந்த நல்லாதனார் போர் வீரனா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்றாங்க. இந்த நல்லாதனார் பிறந்த ஊர் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருத்து அப்படிங்கிற ஊரு. எந்த ஊரு? திருத்து. நல்லா திருந்து அப்படிங்கிற மாதிரி நல்லாதனார் திருத்து அப்படிங்கறத எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா நல்லா திருந்து. அப்ப நல்லாதனார் திருத்து அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த திருக்கடிகத்துடைய பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 100 பாடல்கள். மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. அடிக்கடி இந்த இருந்து கேள்வி கேட்பான். திருக்கடிகத்துடைய பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 100 அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை திருக்கடிகம் அப்படிங்கிற டாபிக் எந்தெந்த ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது, அந்த பாடல் வரி என்ன, அதற்கான விளக்கம் என்ன, அதையும் நான் சொல்றேன். ரொம்ப கவனமா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். அது வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். கவனமா பாருங்க. உண்பொழுது நீராடி உண்டலும் என்பேரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூவன் என்பால் தொழில் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு. இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீராடிய பின் உண்ணுதல், பெரும்பயன் கடித்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், உடல்வாரி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம், மொழி, மெய்களால் தூய்மையுடையவரின் செயல்களாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்லார்கொன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புருவு செய்யாத உரிமையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தருக்கு உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வறியவருக்கு பொருளை அளித்தல், அதாவது வறியவர் அப்படின்னா என்னது, ஏழை எளிய மக்களுக்கு பொருட்களை அளித்தல், இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல், அதாவது இந்த உலகம் வந்து ஒரு நிலையாமையான உலகம் அப்படிங்கறத தெரிஞ்சு ஒரு நல்வழியில நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கு சான்று அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சல் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வல்லப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். ஏன்னா அந்த விளக்கத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ரொம்ப முக்கியமான பாடல். ஏன்னா அந்த விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அறத்தை தவறாது செயல்படுத்தும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை, ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றது. ஒரு விதைய புதர்ல போடுறோம் அப்படின்னா அது என்ன, எந்த யூஸும் இல்லையா, எந்த பயனும் இல்லை. ஏன்னா புதர்ல தூவிடுச்சுன்னா அந்த விதை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது போலதான் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனுடைய வாழ்க்கை நெறிகளும் ஒரு ஃபுல்ஃபில் இல்லாம போயிடும் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா திருக்கடிகம் அப்படிங்கிற டாபிக் கடந்த 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை என்னென்ன தகவல் எல்லாம் சொல்லியிருக்காங்க,
முக்கியமா அந்த 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த பாடப்பகுதியில என்னென்ன பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. சோ இது போல நம்மளுடைய சேனல்ல தினம் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.